தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு இரவு 7 மணிக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை தொடங்கியிருக்கு. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்ய தொடங்கியிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பரவலாக நல்ல மழையும், மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெப்பத்துக்கு தணிக்கிற மாதிரி ஓரளவுக்கு மிதமான மழையும் பெஞ்சிருக்கு. இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் வருகின்ற நாட்கள் மழை சிறப்பாக இருக்க போகிறது. தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் சிறப்பாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கும் கொங்கு மண்டலங்களுக்கும் ஒரு மழை இருக்க போகுது. அதை பற்றி ஒரு வீடியோ பதிவாக இதில் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் எப்பயும் கொடுக்குற மாதிரி தான் இன்றைக்கி நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், லான்ச் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டுக்கு 2000க்கு மேலே வந்ததுனா கரண்ட் பில் வந்ததுன்னா நீங்கள் சோலார் பேனல் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த நேரத்தில் மத்திய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மானியம் கொடுத்துருக்காங்க. 30,000 78,000 வரைக்கும் மானியம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுனால ஒரு 6 வருஷத்தில் நீங்கள் போடுற காசு ஒரு 30,000 நீங்கள் வந்து போடுறீங்கன்னா அந்த போடுற 30,000 பார்த்திங்கன்னா 6 வருஷத்துலையும் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறமா 25 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அது வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு லாபமாக தான் இருக்க போது. ஒரு 6 லட்சம் வரைக்கும் அதிகபட்சமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதனால் இன்ஸ்டால் பண்ணுறவங்க என்ன டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் நம்ம போஸ்டர்லேயே கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நான் போடுற வீடியோ பதிவுகள் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த ஒரு செய்திகோள் படத்தில் பார்க்கலாம். அதிகமான மழை மேகங்கள் நம்மளுடைய அந்தமான் பகுதியில் நீடித்து வருகிறது. வறண்ட வானிலை வட தமிழ்நாட்டில் நீடித்து வருகிறது. ஈரப்பதம் நிறைந்த காற்று தென் தமிழ்நாட்டில் ஊடுருவ தொடங்கியிருக்கு. இதுலேருந்து பார்க்கும்போது தெரிய வரும், இந்த ஈரப்பதம் நிறைந்த காற்று தென் தமிழ்நாட்டில் ஊடுருவ தொடங்கினால வெப்பம் குறைய தொடங்கியிருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலூருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மதுரை இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரப்பதம் நிறைந்த காற்று ஊடுருவ தொடங்கியிருக்கு. இந்த நேரத்தில் இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இன்றைக்கி நைட்டு, அதாவது செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு அல்லது புதன்கிழமைக்கு அதிகாலை நேரங்களில் இந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பெய்யும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் கீழே அந்தமான்கிட்ட நீடிக்கிறது. இன்னும் அந்த சிஸ்டம் நம்மளுடைய இலங்கைக்கு கிட்டே வரல, இலங்கைக்கு கீழே இன்னும் வரல. இலங்கைக்கு கீழே வந்தால் தான் இன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்கும். அந்த நிகழ்வு வருகின்ற வியாழக்கிழமையிலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நாள் நடுவில் இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென்காசி மாவட்டம், அதே போல் நம்மளுடைய அம்பாசமுத்திரம் பகுதி, அதே போல் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம், கடையநல்லூர் சரௌண்டிங், தென்காசியை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் நம்ம வந்து மாஞ்சோலை பகுதிகளில் நாளைக்கு நல்ல மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள். குறிப்பாக புதன்கிழமைக்கு நாளைக்கு நல்ல மழை இருக்குது அந்த இடங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த ஒரு மேப் பார்க்கலாம். அதாவது மாய்ஸ்சர் விண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஈரப்பதம் நிறைந்த காற்று தற்போது வலுக்குறைந்த ஈரப்பதம் நிறைந்த காற்று தென் தமிழ்நாட்டில் நீடிக்கிறது. வருகின்ற வியாழக்கிழமை அன்னைக்கு வியாழனிலிருந்து ஒரு 2 நாட்கள், வியாழன் இரவு, வெள்ளி, சனி, இந்த 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான மழை இருக்கும். தென் மாவட்டங்களில் ஒரு வலுவான ஒரு அடர்த்தியான ஒரு ஈரப்பதம் நிறைந்த காற்று நம்மளுடைய தென் தமிழகம் வழியாக ஊடுருவல் காரணமாக தென் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கனம் முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு நிகழ்வு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த ஒரு நிகழ்வு பக்கத்தில் நெருங்க தான் நமக்கு வந்து இதோட எக்ஸாக்ட் மழை எங்கெங்கே இருக்குங்கிறது சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வரைக்கும் மாடல்ஸில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதிகமாக ஹாட்ஸ்பாட் ஏரியான்னு வந்து பார்க்கும்போது திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, இந்த மாவட்டங்கள், விருதுநகர் உட்பட இந்த மாவட்டங்கள்லாம் ரொம்ப நல்ல ஹாட்ஸ்பாட்டில் இருக்குது. நல்ல ஒரு மழை பெறப்போகிறது. அதேபோல் நம்மளுடைய மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் ஓரளவு பரவலான மழையும். நம்மளுடைய இந்த ஒரு நிகழ்வு நம்மளுடைய அரபிக்கடலுக்கு நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்மளுடைய கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டங்கள்லையும் நம்மளுடைய பாலக்காடு, கணவாய் வழியாக காற்று பெறக்கூடிய இடங்கள்லையும் ஓரளவுக்கு பரவலாக மிதமான முதல் சில இடங்களில் கனமழையும் நம்ம எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, வால்பாறை பகுதிகள் உட்பட. அதனால் இந்த ஒரு நிகழ்வு மேற்கு மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களுக்கு பரவலாக மிதமான மழையும், பல்வேறு இடங்களில் சாரல் மழையும் மேற்கு மாவட்டங்களுக்கு கொடுக்க போகுது. நம்மளுடைய டெல்டா கடலோரங்களான கடலூர், நம்மளுடைய திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கு அதிகபட்சமாக மிதமான மழை வரைக்கும் கிடைக்கும். அது ஒரு 6 சென்டிமீட்டர், ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் 24 மணி நேரத்தில் கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு இடங்களில் மழை பீக்கான டைம் எதுன்னு பார்க்கும்போது அதிக நாட்கள் மழை எதிர்பார்க்க முடியாது. 2 நாள் தான் நம்ம சொல்லியிருக்கோம், 2-3 நாள். ஆனால் வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் சனிக்கிழமை அன்றைக்கும் இந்த 2 நாட்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களில் நம்ம இந்த 2 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மழை எதிர்பார்க்கலாம். வியாழக்கிழமை மதியத்துக்கு மேலே ஆரம்பிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அது நியர்பையில் வரும்போது நமக்கு நம்மளால் தெரிய வரும். மாடல்ஸில் எந்த சேஞ்சும் இல்லை. நீங்கள் இந்த ஒரு வெதர் மேப் பார்க்கும்போது தெரிய வரும். இதேபோல் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கும் ஓரளவுக்கு மழை காமிச்சிருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் நம்ம சொல்லலாம். கடலூர்லேருந்து மழை ஆரம்பிக்குது. இதில் இப்போது ட்ரெண்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட், அதாவது தற்போதைய நிகழ்வுக்கும் நம்மளுடைய இசிஎம்எஃப்னு சொல்லக்கூடிய யூரோப்பியன் மாடலுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுது.
அதனால் நீங்கள் இசிஎம்எஃப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். யூரோப்பியன் மாடலை ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த யூரோப்பியன் மாடலில் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான மழையை காமிச்சிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தினசரி இன்னிலிருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தினசரி நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 4 முதல் 5 நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினசரி மழை எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த அப்கமிங் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழை எதிர்பார்க்க முடியாது. ஆங்காங்கே மட்டும் மழை எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய வியாழக்கிழமை மதியத்துக்கு மேலே பரவலான மழை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு மழை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தென் தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், இந்த ஒரு இடங்களில் தென் கடலோர மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த ஒரு மழை இருக்கும். அதுக்கு மேலே வந்து மழையோட தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வட மாவட்டத்துக்கு மழை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வட மாவட்டத்துக்கு பெருசாக மழை இல்லை. கடலூருக்கு கீழே தான் மழை. அதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேலம், நாமக்கல் இந்த இடங்கள்லாம் பெருசாக வந்து மழை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பல்வேறு இடங்களில் ஒரு சாரல் மழை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கக்கூடும். இந்த மாய்ஸ்சர்னால வெப்பம் குறையும். இந்த வெப்பம் குறையிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதன்கிழமை நாளையில் ஈவினிங்லேருந்து அல்லது வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் குறைந்து குளிர்ந்த வானிலை தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அடுத்த ஒரு 3-4 நாட்கள் வெப்பத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குங்கிறது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் இன்றைக்கி நைட்டிலேருந்து மழை படிப்படியாக தமிழ்நாட்டில் ஆங்காங்கே பெய்ய தொடங்கும். ஆல்ரெடி மழை தொடங்கியிருக்கு. இந்த ஒரு மழையை நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேடாரில் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய சைட்லேருந்து அப்டேட் வந்து நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அந்த ஒரு அப்டேட்டும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஒரு வீடியோ பதிவை உங்களுடைய நண்பர்கள் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஊர் மழை இருக்குமா இல்லையாங்கிறது தென் மாவட்ட நண்பர்கள் நீங்கள் கேள்விகளாக கூட கேட்கலாம். முடிந்த அளவுக்கு பதில் தரப்படும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.